அவன் அடிக்கடி பூசுவான். என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பழக்கம் உனக்கு போகலப்பா. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அத நீயே சொல்லுமா. என்ன? உன்னோட கல்யாண விஷயம்தான்ப்பா. நாங்க நினைச்ச மாதிரியே நடத்திடலாம் இல்லையா? நாங்க ஜோசியரை வர சொல்லி இருக்கோம். அவர் வந்ததும் முகூர்த்த தேதிய குறிச்சிடலாம். என்ன? கல்யாணமா? வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நீ தானப்பா போன்ல சொன்ன. மறந்துட்டியா? பொண்ணு யாரு? அதான் அந்த ராமநாதனே சொன்னானப்பா. அமெரிக்காலயே பொண்ணை பார்த்துட்டதா. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறதா சொன்னானே. ஓ ஓ. ஆனா ஆனவன் இல்ல ஆவனவன் இல்ல. நான் ராமநாதன் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே பேசி தீர்மானம் பண்ணியாச்சு. பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகைங்களை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கணுங்க. நகையா? ஓஹோ, அது உனக்கு தெரியாதுல்ல. தலைமுறையா நம்ம பரம்பரை உபயோகப்படுத்தின சில நகைகள் இருக்கு. பாட்டியோட அம்மா அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க உங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இனிமே அது உனக்கு தான்ப்பா சொந்தம். அதை போட்டுக்கிட்டு தான் கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கே வர முடியும். தாத்தா, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? முதல்ல நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். எங்களுக்கு தெரியாம நீ கல்யாணம் ஏதாவது? இல்ல அதெல்லாம் இல்ல. பின்ன பாட்டி, நீங்களாவது மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க.